அனைவருக்கும் வணக்கம். ஆவணி மாதத்தில் வரக்கூடிய சனி பிரதோஷம் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆவணி மாத பிரதோஷத்திற்கு பிறகு கன்னி ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் மிக அற்புதமான ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக இருக்குது. பண வரவு திருப்திகரமாக இருக்குது. வீண் செலவுகள் எதுவும் ஏற்படாது. சிலருக்கு எதிர்பாராத பண வரவுக்கு சாத்தியம் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சகோதர வகையில் மனத்தாக்கல் ஏற்பட்டு கஷ்டம் ஏற்பட நேரிடலாம். வார பிற்பகுதியில் வீடு மனை வாங்கக்கூடிய முயற்சிகள் சாதகமாகும். அலுவலகத்தில் கடுமையாக உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அலுவலக பணிகளை நீங்கள் கவனமாக செய்ய வேண்டும். சிறிய தவறு கூட பாதிப்பை ஏற்படுத்தலாம். வியாபாரத்தில் எதிர்பார்ப்பதை விட உங்களுக்கு லாபம் அதிகமாக வரும் என்றாலும் அதற்கான கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். வியாபாரத்தை விரிவுபடுத்த வங்கி கடன் உதவி உங்களுக்கு கிடைக்கும். பணியாளர்களால் செலவுகள் ஏற்படும். குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்மணிகளுக்கு சற்று சிரமமான வாரம் என்றே சொல்லலாம். வேலைக்கு செல்லும் பெண்கள் வழக்கமான பணியில் மட்டுமே கவனமாக இருக்க வேண்டும். பரிகாரமாக வீட்டு பூஜையறையில் தீபம் ஏற்றி நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் 1, 2, 3, 4 பாதங்கள், சித்திரை 1, 2 பாதங்கள் அடங்கியிருக்கு. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பாராத தனவரவு ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பல வகையான உயர்ந்த வாகன வசதி அமையும். சிலருக்கு பெரிய இடத்து பெண் மனைவியாக அமைவாள். மனைவி மூலம் கிடைக்கும் நீண்ட நாட்களுக்கு பின்னர் வந்த பழைய உறவுகள் வரவு மகிழ்ச்சியை பெற்றுத்தரும். உற்சாகத்துடன் பக்தி மார்க்கத்தில் நீங்கள் ஈடுபடலாம். கடின உழைப்பால் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அரசாங்கத்தில் லாபம் ஏற்படும். சம்பாதித்த பணத்தை புதிய முதலீடு திட்டங்கள் மூலம் சேமிக்க முயற்சி செய்வீங்க. பணிபுரியும் பெண்களுக்கு தற்போது இருக்கக்கூடிய வேலையை காட்டிலும் நல்ல வேலை போகும் வாய்ப்புகள் அமையலாம். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவருக்கு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய விரைவுகள் ஏற்படலாம். வெயிலுக்கேற்ற நிகழ்வுண்டு வீசும் இன்பம் காற்றுண்டு என்பது போல துன்பங்கள் மறைந்து இன்பம் பெருகும். பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். இளைஞர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் ஏற்படும். வியாபாரத்தின் விரிவாக்க திட்டங்கள் மூலம் வாடிக்கையாளர்களை கவர்ந்து லாபத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வீங்க. குடும்பத்துடன் சினிமா போன்ற கேளிக்கைகளில் ஈடுபடுவதால் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளால் ஈடுபட்டு வந்த பாராட்டுகள் உங்களுக்கு பதவி உயர்வின் மூலம் பண பலன்களை உங்களுக்கு அடையக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் சித்திரை 1, 2, 3 பாதத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சி நிலவக்கூடிய ஒரு காலகட்டம். எதிர்பாராத தனவரவு உண்டு. புதிய சொத்துக்கள் சேரும். செய்தொழில் சிறப்புற்று லாபம் பெருகும். எத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்கள் சாதுரியத்தால் சாமர்த்தியத்தால் நீங்கள் அதை ஊதி தள்ளி விடுவீங்க. வியாபார நிமித்தமான தொலைதூர பயணங்களில் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. பயணங்களால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படலாம். மேலதிகாரிகளின் பாராட்டு கிடைக்க நீங்கள் கவனமாக உங்களுடைய பணிகளை செய்வது ரொம்பவே நல்லது அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் விலக நீங்கள் மனதார முருகப்பெருமான வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். கடன் தொல்லை தீரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக கன்னி ராசிக்காரர்களின் அற்புதமான குணங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா, இந்த ராசிக்காரர்கள் சலிப்பூட்டுவர்கள் என்றும் இவர்களிடம் மாட்டிக்கொண்டால் தொணந்தொணவென்றும் பேசி தீர்த்து கொள்ளவர்களாக இவர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் எல்லா விஷயத்தையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை உங்களுக்கு எல்லா விஷயங்களும் முழுமையாக சிந்தித்து செயல்பட விரும்புவர்கள் மட்டுமல்ல, அதில் தீவிரமாக நல்ல ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னி ராசிக்காரர்கள் மற்றவர்களை அடக்கி ஆள்பவர்கள் அல்ல.
ஆனால் அவர்களால் முடிந்தவரை எல்லா விஷயங்களிலும் அதிகாரத்தை செயல்படக்கூடியவர்களாக இருப்பாங்க. கன்னிராசிக்காரர்கள் பரிபூர்ணவாதிகள். அவர்களுக்கு ஒரு தொலைநோக்கு பார்வை இருக்கும். மேலும் அவை அனைத்தையும் சரியானதாக இருக்க வேண்டும். அதற்காக குறைவாக எதுவும் இல்லை. இந்த ராசியில் நடைமுறை மற்றும் யதார்த்தமான நண்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. வாழ்க்கையில் மிக யதார்த்தமாக செயல்படக்கூடியவர்களாக கன்னிராசிக்காரர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் சூரிய பகவானை வழிபட்டு வர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும். பூர்வ புண்ணிய ஸ்தானம் மகர ராசி சனீஸ்வரர் ஆதிக்கத்தில் பிறந்தவர்களாக மணந்தால் இவர்களுடைய மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். கன்னிராசிக்கு பாக்கியபதிவான ரிஷப ராசிக்காரர்களை மணந்தால் அன்பு உள்ளமான வாழ்க்கை அமையும். இவர்கள் எல்லா வளன்களையும் பெற்று இன்புறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் அவிட்டம் நட்சத்திரம் 1, 2ஆம் பாதம் மகர ராசியில், 3 மற்றும் 4ஆம் பாதங்கள் கும்ப ராசியில் உள்ளன. அவிட்டம் செவ்வாய் பகவான நட்சத்திர அதிபதியாக கொண்டிருக்கக்கூடியது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்குமா என ஏங்கி கொண்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கன்னி ராசிக்காரர்களின் நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தா அஸ்த நட்சத்திரம் அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த ராசிக்காரர்களை பொறுத்தவரை குரு பகவானை வழிபட்டு வர இவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் குரு பகவானை வழிபட்டு வருவதால் வியாபாரத்தில் இருந்த சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீங்க. ரகசியங்கள் யார் மூலம் கசிகிறது என்பதை அறிந்து புது முடிவு எடுப்பீங்க. சந்தையில் மதிக்கப்படுவீர்கள். வைகாசி, ஆவணி, புரட்டாசி மாதங்களில் வியாபாரம் உங்களுக்கு செழிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பெரிய நிறுவனத்துடன் புது ஒப்பந்தம் செய்வீங்க. சிலர் செய்து கொண்டிருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேற்று வேலைக்கு ஈடுபட வாய்ப்பு இருக்குது. உணவு விஷயத்தை பொறுத்தவரை நீங்கள் மிகவும் அற்புதமான உணவுகளை சாப்பிடக்கூடியவர்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசியை பொறுத்தவரை பரிகாரமாக தஞ்சாவூர், திருவிடைமருதூர், திருப்புவனம் என்னும் ஊரில் அருள்பாலிக்கும் ஸ்ரீ கம்பேஸ்வரர் கோவிலில் இருக்கக்கூடிய சர்வேஸ்வரரை பிரதோஷ வேளையில் வழிபட்டு வர உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரை இவர்கள் இது போல் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் 5 வருடமாக கஷ்டப்பட்டு இருந்தவர்களுக்கு இனி இந்த பிரதோஷத்திற்கு பிறகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்படக்கூடியதாக சொல்லப்படுது. திருக்கழுக்குன்றம் 4 வேதங்களில் 4 ஊசிகளாக கொண்ட மலையாக அமைந்த இடம் வேதகிரீஸ்வரர். இந்த வேதகிரீஸ்வரர் முடிந்தால் நீங்கள் வருடத்திற்கு ஒரு முறை சென்று வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு கட்டாயம் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக கன்னி ராசிக்காரர்கள் முருகப்பெருமான மனதார வழிபட்டு வந்தீங்கன்னா அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ராசிக்காரர்கள் வழிபட வேண்டிய கடவுள் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான வழிபட்டு வர அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு சிலரது புகழ்ச்சி வார்த்தைகளை மயங்கிவிடக்கூடாது. சிறு தடைகள் இருக்கும். எனினும் இவற்றை சமாளிக்க நெருக்கமானவர்கள் உங்களுக்கு உதவுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் கன்னிராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய தொழில் அப்படின்னு பார்த்தா ஆராய்ச்சி பணி, துப்புரவு பணி, செயலர் பணி, கற்பித்தல், எழுதுதல், எடிட்டிங், உணவு தயாரித்தல் போன்ற துறைகளில் நீங்கள் அதிக அளவில் நாட்டம் செலுத்த வேண்டியது ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.